பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 14வது நாள் போர். பகவான் கிருஷ்ணனுடைய உபாயத்தின்படி ஜெயத்ரதனை வீழ்த்தினான் அர்ஜுனன். ஆனால் அன்று மாலை நேரம் ஆகியும் யுத்தம் நிற்கவில்லை, தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மிக 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 சோர்வு மிக அதிகமாகிவிட்டது. அர்ஜுனன் கூறினான், சிறிது நேரம் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அர்ஜுனன் கூவ அதை அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டனர். ஏன்னா காலையில் ஆரம்பித்த யுத்தமானது நடுநிசி ஆகியும் நின்றபாடில்லை. எல்லாருக்குமே அந்த ஓய்வு தேவைப்பட்டது. அப்போ எல்லாருமே என்ன மனசில் நினைச்சாங்க அப்படின்னா, அர்ஜுனா நல்லா இருப்பா, கொஞ்ச நேரமாவது ஓய்வு கிடைத்ததே அப்படின்னு சொல்லிட்டு சிறிது நேரம் கொஞ்சம் கண் அயர்ந்தனர். சரியா 3:30 to 4 மணி அருணோதய காலம் என்று சொல்வார்கள். மறுபடியும் யுத்தம் ஆரம்பமானது. யுத்தம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா சாத்தகி பார்த்தோம்னா பாக்லீக ராஜனுடைய மகனான சோமதத்தன் எதிர்க்க வந்த பொழுது சோமதத்தனை கொன்றான் சாத்தகி. சோமதத்தனுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய பூரி ஸ்ரவஸ் மற்றும் சலா. இதில் என்னன்னா, பூரி ஸ்ரவஸும் சலன் இவன் 2 பேரும் ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்தனர். பூரி இவன் வந்தான் சாத்தகியை எதிர்த்து, அவனும் இறந்து போனான். பாருங்க, இவங்க 2 பேர் இறந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட பாக்லீகராஜன் வந்தான். பாக்லீகராஜன் பாருங்க எப்போ வந்தானோ அந்த யுத்த ஆரம்பத்திலே பாக்லீகராஜர் பீமசேனனிடம் ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார். பீமா, யுத்தத்தில் என்ன நடந்தாலும் என்னுடைய உயிரை நீதான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார். நிச்சயமாக நான் வயதில் மூத்தவராட உங்களை கொல்ல மாட்டேன் என்று பீமசேனன் சொல்லி இருந்தார். இல்லை பீமசேனா, உன் கையால் மரணம் நேர வேண்டும் என்பதே என்னுடைய இச்சை. அப்போ என் மேல் மிகப்பெரிய ஆயுதம் ஏதாவது பட்டு என்னை திக்குமுக்காட செய்யும் ஒரு நிலை வருமாயின் நிச்சயமாக நான் உங்களை கொள்கிறேன் என்கின்ற வாக்கினை பீமசேனன் கொடுத்திருந்தார். இப்போ பாருங்க, பீமசேனன் சாத்தகி பாக்லீகராஜன் யுத்தம் நடந்த பொழுது சாத்தகி மூர்ச்சை ஆனவுடன் பீமசேனன் வந்தார். பாக்லீகராஜனுடைய கடைசி நேரம். சதக்னி ஆயுதம் என்கின்ற ஒரு அற்புதமான ஆயுதத்தை பாக்லீகராஜர் பீமசேனன் மேல் வீச பாருங்க, உடனே எவ்வளவு பலம் வாய்ந்த பீமசேனன் மூர்ச்சையானார். ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடி மூர்ச்சையாகும் அளவிற்கு ஆயுதத்தை எறிந்த பாக்லீகராஜனை பாருங்க தன்னுடைய கதையினால் பாக்லீகராஜன் கொன்றார். இது ஏற்கனவே பாக்லீகராஜர் வேண்டிக் கொண்டபடி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா பீஷ்மாச்சாரியனுடைய பெரியப்பா. அப்படின்னா வயதில் எவ்வளவு மூத்தவர் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி பீமார்ஜுனருடைய அத்தனை பேரும் செய்து கௌரவருடைய சைன்யத்தை நாசம் செய்து கொண்டிருந்த 14வது நாள் முடிந்து 15வது நாள் விடியற் காலையிலேயே இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. 15வது நாள் நேர துரோணாச்சாரியாரிடம் வந்தான் துரியோதன். எல்லாரும் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தால் நீங்கள் சும்மா இருக்கிறதா? ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டு துரோணாச்சாரியாரை அவருடைய மனதை காயப்படுத்துவதே துரியோதனுடைய வேலையாகிவிட்டது. பாருங்க, ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருந்தா உடனே போய் அவர்களை கொல்ல வேண்டியது தானே. நீங்கள் ஏன் சும்மா இருந்தீர்கள் அப்படின்னு துரோணாச்சாரியார் பேச ஆரம்பிச்சிட்டார். எது செய்தாலும் துரோணாச்சாரியாருக்கு ஆக்ஷேபனை தெரிவித்துக் கொண்டே இருந்தார். அவர் மனதை
அமைதியாக விட்டு வைப்பதே இல்லை. பாருங்க, அது மட்டுமல்ல துரோணாச்சாரியரே, நீங்கள் மனது வைத்தால் பாருங்க, பாண்டவர்களை அழிப்பது என்பது சன நேரத்தில் உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் பாண்டவர்களுக்கு சகாயம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உடனே துரோணாச்சாரியார் சொல்றார், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு ஆக்ஷேபனையை சுமந்து கொண்டு என்னுடைய மனதை காயப்படுத்துவதையே உன்னுடைய வேலையாக வைத்திருக்கிறாய். சரி, நானும் கிழவன், என்னிடம் வந்து இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாயே, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று என்னுடைய யுத்தத்தை நீ பார் என்று நல்லவன் கெட்டவன் சிறியவன் பெரியவன் என்கின்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் துரோணாச்சாரியார் ஒரு முடிவெடுத்தார். இதுவரை தான் காட்டாத பராக்கிரமங்களை 15வது நாள் நான் காண்பிக்கப் போகிறேன் என்று பாருங்க. ஆனால் எவ்வளவு பராக்கிரமத்தை காண்பித்தாலும் துரியோதனா ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், அர்ஜுனனை எந்த காலத்திலும் வீழ்த்த முடியாது. அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நீ நினைத்தாயா? அவனுக்கு ஓய்வு என்பது இல்லவே இல்லை. அவனை பற்றி உனக்கு தெரியாது. அவனுடைய குருவாக இருக்கும் எனக்கு நன்றாக தெரியும் துரியோதனா. அஷ்டதிக்கிலிருந்து பாலக்கர்கள் என்று சொல்வார்களே, அவர்களோடு இணைந்து நீ யுத்தம் நடத்தினாலும் அர்ஜுனனை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்வதை நீ நம்ப முடியாது, ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று துரோணாச்சாரியார் சொல்றார். அன்று அர்ஜுனன் ஒருவன், சித்திரசேனன் என்கின்ற கந்தர்வர்கள் அனைவரும் உங்களை சிறைப்பிடித்த பொழுது அர்ஜுனன் கிட்ட இருந்து என்ன சொல்லுது, உங்கள் உயிரை பிக்ஷை எடுத்தல்லவா வந்தீர்கள், உங்களை காத்தவன் அர்ஜுனன் ஒருவன் தானே, அப்பொழுது எங்கு சென்றது உங்களுடைய வீரம் எல்லாம்? அந்த விராட்ட நகரத்திலே அஞ்ஞான வாசத்திலே அர்ஜுனன் முன் எதிர்கொள்ள முடியாது, கர்ணன் பயந்து ஓடியவன், உங்களையெல்லாம் சிறைப்பிடித்தவன் அர்ஜுனன். இவ்வளவு வீரவசனம் பேசிக்கொண்டிருக்கிறாயே, எங்கு சென்றது அன்று உங்கள் வீரமெல்லாம்? பாருங்க, இப்படி பரீட்சையா அர்ஜுனுடைய பராக்கிரமத்தையே துரோணாச்சாரியார் சொல்லிக் கொண்டிருந்தார். சரி, அர்ஜுனனை உங்களால் எவ்வளவு பாராட்ட முடியுமோ பாராட்டுங்கள். இப்பொழுதும் அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை துரியோதனன் உணர்ந்த பாடில்லை. துரியோதனா, உன்னால் எத்தனை பேர் இறந்துள்ளார்கள் கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா? இன்று யுத்தம் நடக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் நீ. பாரு, அந்த தாளங்களை பகடையிலே உருட்டிய பொழுது சகுனி உன்னோடு இருந்தார். இன்று யுத்தம் நடக்கின்ற பொழுது சகுனி எங்கே சென்றார்? அவனையும் கூட்டிச் சொல். துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி. துரியோதனனும் சொன்னான், துரோணாச்சாரியர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க 4 பேர் யுத்தத்தை பார்த்துக்கிறோம், தாராளமாக செய், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா திருதராஷ்டிரனிடம் அந்த பகடை ஆட்டத்திற்கு நயவஞ்சகமாக அந்த சம்மதத்தை வாங்கும் போது உன்னோடு திட்டத்தில் இருந்தவர்கள் 4 பேர். அந்த 4 பேரை விட்டுவிட்டு ஒவ்வொரு சமயத்திலும் என்னை வந்து என்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாயே துரியோதனா, இப்பொழுது எங்கு சென்றார்கள் அவர்கள்? எப்பொழுது வார்த்தை கொடுத்தாயோ அதற்கு உண்டான என்ன சொல்றது, அன்று அவர்களுக்கு செய்த அதர்மத்திற்கு உண்டான சிக்ஷை நீ அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் இதற்கு மேல் இவனிடம் பேச தயாராக இல்லை என்று யுத்தத்திற்கு கிளம்பினார் துரோணாச்சாரியார். ஆனால் அன்று துரோணாச்சாரியனுடைய பராக்கிரமம் எப்படி இருந்தது! பாஞ்சாலர்களை இன்று அவர்களை கொன்று குவித்து விடுகிறேன் என்று ஒருவரும் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்று தன்னுடைய பராக்கிரமம், அவர்களை கொல்லும் வரை என்னுடைய கவச்சத்தை கழற்ற மாட்டேன் என்று துரோணாச்சாரியார் பாருங்க, யார் ஒருவரும் அவர் எதிரில் நிற்க முடியாத அளவிற்கு பாண்டவர் சைன்யங்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார் துரோணாச்சாரியார் ஒருவராக இருந்து. பாருங்க, ஆத்ம நண்பர் என்று சொல்லக்கூடிய திருப்பதராஜன் வந்தான், கொன்று விட்டார் துரோணாச்சாரியார்.
தன் முன்னே வந்தவர் நண்பர் பகைவர் எந்த விதமான சிறியவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பார்க்கறது இல்லை. யார் வந்தாலும் அவரை கொன்று விடுவேன் என்று திருப்பதராஜனை கொன்றானே பாருங்க. அதுக்கு அடுத்து அந்த திருப்பதராஜனுடைய பேர குழந்தைகள் வந்தார்கள். பேர குழந்தைகளையும் கொன்றார் துரோணாச்சாரியார். அவரை தொடர்ந்து விராட்டராஜன் வந்தான். விராட்டராஜனையும் கொன்று குவித்தார் துரோணாச்சாரியார். 20,000 ரதங்கள், பாண்டவர்களுடைய ரதங்களை தூள் தூளாக்கினார் துரோணாச்சாரியார். அதைவிட 1000 மடங்கு காலாட்கள் என்று சொல்வார்கள், அத்தனை பேரையும் நாசம் செய்தார். புருஜித் மற்றும் குந்தி போஜன் இவா 2 பேரும் வந்தார் துரோணாச்சாரியாரை எதிர்க்க. அவா 2 பேரையும் கொன்று குவித்தார் துரோணாச்சாரியார். இப்போ பீமன், அர்ஜுனன், சாத்தகி இவா 2 பேரும் 3 பேரும் துரோணாச்சாரியாரை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் துரோணாச்சாரியாரும் அர்ஜுனனும் அப்பொழுது நடந்த அந்த யுத்தம் இருக்கிறதே, அந்த யுத்தத்தை போல் இந்த உலகத்தில் வேறு எந்த யுத்தத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றபடி அந்த நிமிடங்கள் இருந்தன. வானத்தில் இருக்கின்ற தேவதைகள் அத்தனை பேரும் கண்டுகளித்து கொண்டினார். ஏன் கேட்டீங்கன்னா, இதுவரை பிரயோகிக்காத பானங்களையெல்லாம் விடுத்து அஸ்திர யுத்தம் நடந்தது. அதாவது மந்திரத்தை ஜபித்து அஸ்திரத்தை விடுவது. இதுவரை தான் என்னென்ன வித்தைகளை கற்றிருந்தாரோ துரோணாச்சாரியார், அத்தனை அஸ்திர வித்தையையும் அர்ஜுனன் மேல் பயன்படுத்தினார். ஆனால் எந்த அஸ்திர வித்தை அர்ஜுனன் மேல் பிரயோகித்தாலும் அதை மந்திர மார்க்கத்திலே அதை பிரதி அஸ்திரமாக அதை செயலிழக்க வைத்துக் கொண்டிருந்தான் அர்ஜுனன். ஒரு பக்கம் பராக்கிரமம் இருந்தாலும் துரோணாச்சாரியருடைய மனதில் மிகுந்த சந்தோஷம். எவ்வளவு வித்தைகளை கற்றிருக்கிறான் அர்ஜுனன், தன்னுடைய சிஷ்யன் இவ்வளவு அற்புதமாக யுத்தம் செய்கிறான் என்பதில் ஒரு விதமான பெருமிதம் துரோணாச்சாரியருடைய மனதில் இருந்தது. ஆனால் வெளியில் பார்த்தோம்னா கௌரவர் பக்கம் நின்று அர்ஜுனனை எதிர்த்து யுத்தம் செய்வதாக இருந்தது. பாருங்க, இது என்னன்னா, இந்த மாதிரி நினைப்பு என்பது சஜ்ஜனர்களின் குணம், நல்லவர்களுடைய குணம். எதிரியாக இருந்தாலும் ஒரு சிஷ்யன் நம்மை விட இவ்வளவு பலசாலியாக வந்துள்ளான் என்றால் ஒரு குரு அதை பார்த்து பெருமைப்பட வேண்டும். பாருங்க, அது மட்டும் அல்ல, பாருங்க துரோணர் அவருடைய உருவம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கருப்பாக இருப்பார் மற்றும் குள்ளமாக இருப்பார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தர்மராஜனுக்கு என்ன சொல்றது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்றால் துரோணாச்சாரியார் மிகுந்த பராக்கிரமத்தை காண்பித்து நம்மளுடைய சைன்யங்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார். நேரா கிருஷ்ணன் கிட்ட வந்தான் தர்மராஜன். தர்மராஜா, கிருஷ்ணா, நாம என்னதான் செய்கிறது? இன்னைக்கு துரோணாச்சாரியார் நம்மளுடைய சைன்யங்கள் அனைவரையும் முடித்து விடுவார் போல் உள்ளதே. உடனே பகவான் கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன செய்வது, அதை நினைத்துத்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது தர்மராஜா. ஏன்னா தர்மத்தின்படி நேருக்கு நேராக நின்று துரோணாச்சாரியரை வீழ்த்தலாம் என்றால் அது முடியாது போல இருக்கே. அப்போ எப்படியாவது அவரை யுத்தத்தை நிறுத்த செய்ய வேண்டும். அப்போ கொஞ்சம் நாம் அதர்ம மார்க்கத்தில் யோசனை செய்துதான் ஆக வேண்டும் போலுள்ளதே தர்மராஜா. இது பகவான் கிருஷ்ணன் தர்மராஜரிடம் அப்படி மெல்ல அவனுடைய மனதை சோதிக்கும்படி வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். இப்போ ஏன்னா துரோணாச்சாரியார் அவருடைய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு பிரீத்திகரமான ஒரு விஷயம் எதர்மேல் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். இந்த உலகத்திலே அவர் மிகவும் பிடித்தது அப்படின்னா அவனுடைய மகன். மகனுக்காகத்தான் தர்மத்திலிருந்து அதர்ம மார்க்கத்திற்கு வந்து இப்பொழுது போராடி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த மகன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தி ஒருவேளை துரோணாச்சாரியார் கேட்டால் யுத்தத்தை விடுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்பதான் மாளவ தேசத்தினுடைய யானையாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் என்கின்ற யானையை பீமசேனன் என்ன சொல்லுது, கொன்று விட்டு வந்திருக்கிறார். அப்போ
நீ ஒன்று பண்ணு தர்மராஜா, அஸ்பத்தாம ஹதஹ அப்படின்னு சொல்லு. அஸ்பத்தாமன் இறந்தான் அப்படின்னு நீ சொல்லு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பீமசேனன் துரோணாச்சாரியாருக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். ஆனால் துரோணாச்சாரியாருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் தர்மராஜன் ஒருவேளை சொன்னால் நிச்சயமாக துரோணாச்சாரியார் நம்புவர். இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான காரியம் நடந்தது. என்ன என்பதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.